ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். யூதா 1:21. அன்புக்குரியவர்களே, நாம் உண்மையிலே எல்லா சமயங்களிலும் எல்லா தேவைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில் அதை ஸ்தோத்திரத்தோட கர்த்தரின் கரத்திலும் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். அதில் அவர் வழி நடத்துவார் என்று விசுவாசத்தோட அவரை துதிப்பதும் ஸ்தோத்தரிப்பதும் தான் இல்லை. பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை சார்ந்து வாழுகிற வாழ்க்கை ஒரு உன்னதமான வாழ்க்கை. பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை, துணையை மற்றும் ஆறுதலை எந்த அளவுக்கு நாம் உணர்கிறோமோ அந்த அளவுக்கு நம் ஆவிக்குரிய வாழ்க்கையை வெற்றி உள்ளவர்களாக காணப்படுவோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கும்படியாக நம்மோட கூட இருந்து எல்லா காரியங்களிலும் அவர் வழி நடத்தும் பொழுது நாம் ஏன் நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களை குறித்து கலங்க வேண்டும்? பரிசுத்த ஆவியானவரின் துணையை நாம் அறியாமலே வாழ்வதே நம்முடைய வியாகுலத்துக்கு காரணம். பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து அவரை துதிப்பதின் மூலமாக நாம் நிச்சயமாக சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதுவே நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து ஜெபிப்பது மாத்திரமல்ல, விசுவாசத்தோடு துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் வேண்டும். அதன் மூலம் நம்முடைய பயமும் வியாகுலமும் நம்மை விட்டு நீங்கும். நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் இரக்கமும் உள்ள பரம தந்தையே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, விபத்தினால் தன்னுடைய அன்புக்குரியவர்களை இழந்து தவிக்கும் ஒவ்வொருவருக்கும் ஆறுதலையும் தேர்தலையும் மன சமாதானத்தையும் தந்து மனச்சோர்வை அகற்றி தங்களுடைய கடமைகளை வேலைகளை கருத்தாய் செய்ய வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு விரோதமாக சிந்தையிலும் சொல்லிலும் செயலிலும் செய்த பாவங்களை மீறுதல்களை மன்னித்தரல வேண்டுகிறோம். எங்கள் மேலும் இரக்கம் பாராட்டி எங்கள் பாவங்களை நீக்கி சுத்திகரித்து எங்கள் தவறுகளை தவிர்த்து முழு இருதயத்தோடு உம்மை நேசிக்கவும், எங்களை நேசிப்பது போல அண்டை அயலகத்தாரிடத்திலும் அன்பு கூற எங்களுக்கு இறங்கி உதவி செய்யுங்க. தேவனே, உங்க அன்பு பிள்ளைகள் அனைவரின் குடும்ப வாழ்வில் இருளான வேளையில் வெளிச்சமாகவும், சோதனை நேரத்தில் துன்ப வேளையில் வியாதிப்படுக்கையில் அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருக்க ஜெபிக்கிறோம். அவர்கள் விசுவாசத்தில் பலனடைய வழி நடத்துங்க. கர்த்தாவே, உலகில் அணு ஆயுத போர் அபாயத்திலிருந்து மக்களை பாதுகாக்கும்படியும், தமிழகத்தில் கனமழையில் மழை வெள்ளம் மற்றும் நிலச்சரிவினால் பாதிப்புகளில் இருந்து மக்களை தேவரீர் பாதுகாக்கும்படியும், கோவிட் வைரஸினால் பாதிக்கப்பட்ட சிங்கப்பூர் மக்களை தேவன் விசேஷமாக சுகமாக்கும்படியும் நடைபெறும் லோக்சபா தேர்தலில் கர்த்தாவே, உமக்கு பிரியமானவர்கள் ஆட்சி பொறுப்பில் அமரவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ சமாதானம் பெருகவும், பிள்ளைகள் பரிசுத்தத்திலும் சத்தியத்திலும் வளர்ந்து இவ்வுலக வாழ்க்கையில் உமக்கு உண்மையான ஊழியம் செய்யவும், நித்திய ஜீவனை சுதந்திரிக்கவும் உங்க கிருபை வேண்டுமா ஜெபிக்கிறோம். உயர்கல்விக்கான கலந்தாய்வுக்காக காத்திருக்கும் பிள்ளைகளின் விருப்பம் நிறைவேறவும், விரும்பு பாடப்பிரிவில் எதிர்நோக்கும் கல்லூரியில் அட்மிஷன் கிடைக்கவும் ஜெபிக்கிறோம். எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். துதி கனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.